மனுஷங்களுக்கு பேன் வந்து பார்த்துருப்பீங்க. மீனுக்கு பேன் வந்து பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோல காட்டுறேன் வாங்க. நம்ம கௌராமி டெயில்ல பிளாக் கவுன் தெரியுதுல்ல, அதுதாங்க ஃபிஷ் லைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லைஸ்னா என்ன அர்த்தம்னா பேனுன்னு அர்த்தம். இது வந்து மீனுக்கு வந்த பேனு. இது நம்ம தலையில பேன் வந்தா என்ன பண்ணும்? ரத்தத்தை குடிக்கும். அதே தான் இதுவும் பண்ணும். மீனோட டெய்ல்லையோ இல்லை ஃபின்ஸ்லையோ அது மாதிரி அட்டாச் ஆகி அதோட ரத்தத்தை குடிச்சு மல்டிப்ளை ஆகும். இதுதான் அதோட வேலை. இதனால மீனுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஏதாவது டிசீஸ் வரலாம், அதோட இம்யூன் வீக் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து போட்டுருங்க. மேக்ஸிமம் ஆன்டி பேராசைட் மெடிசின் போட்டாலே எல்லாமே செத்து போயிடும். நான் அந்த மெடிசின் இன்னும் போடல, போடணும். ஃபஸ்ட்டு நம்ம கையிலேயே அந்த லைஸ்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு மீனை கையில் பிடிச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், அந்த பெயின் வந்து நம்ம இமேஜில் காட்டின மாதிரியே இருக்குல்ல, ஆனால் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இதை திரும்ப தண்ணியில் போட்டால் வேகமாக ஸ்விம் பண்ணி வேறு ஏதாவது மீனில் போய் உடனே உட்காந்துரும். இது வந்து செம்ம ஆக்டிவாக இருக்கும். இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் இருக்குது. இப்போ அதை எடுத்த இடத்துலேருந்து பாருங்களேன், ரத்தம் எப்படி வருதுன்னு. இது தானாக ஹீல் ஆயிரும். ஃபிஷ்ஷில் வேறு ஏதாவது லைஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணியில் விட்டுட்டேன். அப்புறம் மற்ற மீனையும் செக் பண்ணி பார்த்தா இன்னொரு கௌராமிலையும் 2 லைஸ் இருந்தது. பாருங்கள், அது டெய்லில் இருக்கிறதே தெரியாத லெவலுக்கு இருக்குது. நானும் இது வேறு ஏதோன்னு நினச்சி தான் எடுத்து பார்த்தேன். பார்த்தா அது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இது குட்டின்னு நினைக்கிறேன், ரொம்ப சின்னதாக இருந்தது. அப்புறம் இன்னொரு லைஸ் வந்து அதோட வயிற்றுக்கு கீழே இருக்க ஃபின் பக்கத்தில் இருந்துச்சு. பாருங்கள், அது இன்னும் சின்னதாக இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு மீனை தண்ணியில் விட்டுடலாம். பாருங்கள் இந்த லைஸ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு. நான் அதை ஃபிஷ் டேங்க் லிட்டு மேலே விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கனால அது வேகமாக ஓடுது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒரு பக்கமாக ஓட ஆரம்பிச்சிச்சு. இது அப்படியே விட்டால் வேலைக்காகாது, இது வந்து திரும்பி டேங்க்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு தள்ளிட்டேன் காய்ஸ். இதுதான் நான் அதுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட். இதை திரும்பி மீனுக்கே போட்டால் மீனே சாப்பிட்றோம். அதை நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு இவங்க சோழியை முடிச்சிருவோம். நம்ம தலையிலேருந்து பேன் எடுத்தால் எப்படி அதை போட்டு தள்ளுவாங்களோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அதை போட்டு தள்ளிட்டேன். நானும் அவ்வளோதான் நினச்சேன். பார்த்தா நம்ம கபுட்டோ கொய் உடம்புலையும் ஒன்று இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக அதையும் பார்த்து எடுத்து கிளியர் பண்ணியாச்சு. வேறு எல்லா மீனையும் தரவாக செக் பண்ணிட்டேன். எந்த மீன்லையும் லைஸ் இல்லை. இதுதான் லாஸ்ட் லைஸ். இதை எடுத்துகிட்டு ஆன்டி பேராசைட் மெடிசன் போட்டுட்டேன். இந்த வீடியோவில் இது இன்னும் தெளிவாக தெரியுது பாருங்களேன். அது கால் அசைக்கிறது கூட நல்லா கிளியராக தெரியுது. இந்த ஃபிஷ் லைஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் பேராசைட் தான். இது எதனால் வருது அப்படின்னா, மீன் கடையில் வந்து ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த ஃபார்மில் வளர்கிற மீனில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி பேராசைட்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் மோஸ்ட்டாக நம்ம மீன் வாங்கிட்டு வந்தோடனே அதை குவாரண்டைன் பண்ணி பேராசைட் மெடிசன்லாம் போட்டு ஒரு 2 நாள் வச்சுட்டு விடணும்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற மீனுக்கும் பேராசைட் வராதுன்னு. லாஸ்ட்டாக அந்த பேராசைட்டை தண்ணியில் போட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு எஸ்கே கோல்டு வந்து வாயில் எடுத்து துப்பிடுச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம கௌராமி சாப்பிட்ருச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.